கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் விமலா. எந்த ஊர்ல நான் வந்து பாளையங்கோட்டையிலேருந்து வரேன். உங்களுக்கு என்ன அற்புதம்? எனக்கு வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு வந்து கழுத்தில் ஒரு கட்டி இருந்தது இந்த சைடு. அது நாளுக்கு நாள் கொஞ்சம் பெருசாகவே ஆகிட்டு இருந்தது. அப்போ எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்க, கழுத்தில் கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு வந்து கழுத்தில் கட்டி வந்தது. அப்புறம் அவங்களுக்கு வயசாகிட்டு, அதனால தான் அப்பா இறந்து போனாங்க. அதனால அம்மா கட்டி வந்திருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்தது. அப்போ அம்மாட்ட சொன்னேன், ஒன்றும் செய்யாதுமா, நான் ப்ரேயர் பண்ணுவேன்னு சொன்னேன். ஆனால் அம்மாவுக்கு வந்து மனசுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஏசப்பா கடைசி காலத்தில் எனக்கு இப்படி ஒரு இது இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் டெய்லி நைட்டு வீட்டில் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ நான் பொருத்தனை பண்ணேன் ஏசப்பாட்ட. ஏசப்பா, நான் 4 மாவடிக்கு வந்து அடிக்கடி ப்ரேயர் மீட்டிங் வெள்ளிக்கிழமை வருவேன், வேலைக்கிழமை வருவேன். ஏசப்பா எவ்வளவோ அற்புதங்கள் சரிங்களா ஏசப்பா, எங்கள் அம்மாவுக்கு வந்து அது என்ன கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வேரோட பிடிங்கி எடுத்து போடணும் ஏசப்பா, நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணேன். ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட்டு வீக் நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணும்போது செய்தி கொடுத்த அந்த பிரதர் சொன்னாங்க, பயப்படாதே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பான்னு சொல்லிட்டு எல்லா தீங்கும் அந்த வார்த்தையை வந்து மறுபடியும் சொன்னாங்க. அப்போ அந்த வார்த்தை எல்லா தீங்கும் சொல்லும்போது நான் ரொம்ப அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி கண்ணீரோடு ஜோம் பண்ணிட்டு போனேன். இப்போ அம்மாவுக்கு அதுக்கு பிறகு கட்டி சரியாகி நல்லா நார்மல் ஆகிட்டு அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சாங்க. நீங்கள் அந்த காரியமாக சொல்லி ஜெபம் பண்ணும்போது அம்மா கூட வந்திருந்தாங்களா? இல்லை, அம்மா வரல. அம்மா வீட்டில், அம்மா வந்து ஆர்சி கிறிஸ்டின், அதனால் அம்மா வரல. நான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து சிஎஸ்சி கிறிஸ்டின், நான் வந்து சிஎஸ்சி சர்ச்சுக்கு வருவேன். அதனால நடந்தது. நல்லா கவனிக்கணும். அம்மா வீட்டில், அம்மா அங்கே வர முடியலை. ஆனால் இந்த மகளுடைய ஜெபம் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவன். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்கு ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனை, எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை. என்ன அற்புதம் நடந்துச்சு? அது அப்போ வந்து நான் ரொம்ப மனவேதனையோட, நம்ம இந்த உலகத்தில் வாழவே கூடாது, இறந்து போயிடும், தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நான் இருந்தேன். அப்போ நான் 4 மாடியில் வந்து பொருத்தனை பண்ணி ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா என்னை வந்து வெட்கப்படுத்திடாதீங்க ஏசப்பா, நான் உங்கள் பிள்ளை, நான் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா வந்து நான் கண்ணீர் வடிக்க என்னை உயர்த்தி இன்னைக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லா காரியத்தையும் எனக்கு அற்புதம் செஞ்சிருக்காங்க ஏசப்பா. ஏசப்பாவுக்கு கூட நன்றி. ஓகே, காட் பிளஸ். நீங்கள் வாங்கம்மா.